இயற்கையிலேயே நம்ம தோல்ல சின்ன சின்ன துவாரங்கள், அதாவது துளைகள் இருக்கும். ஹேர் ஃபாலிக்கல்னு கூட சொல்லலாம். இந்த துளைகளுக்குள்ள முடி உள்நோக்கி வளரும் போது என்னாகும், அந்த முடி தோலுக்குள்ள குத்திட்டு இருக்கும். ஸோ நம்ம உடம்பு இந்த ஸ்கின்னுக்கு உள்ளே இருக்கிற முடியை ஒரு ஃபாரின் பாடியாக நினச்சி அந்த இடத்த சுற்றி இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷனை உண்டாக்கும். ஸோ அந்த இடத்துல சின்ன நீர்க்கட்டி வந்து அது நாளடைவில் சீல் கட்டியாக மாறிடுது. இதை தான் பைலோனெடல் ஆப்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சீல் கட்டி மெதுவாக உடைந்து ஒரு சின்ன ட்ராக் வழியாக ஸ்கின்ல ஓப்பன் ஆகி அந்த சீல் வெளியே வரும். இதை தான் சைனஸ் ட்ராக்னு சொல்கிறோம். பைலோ அப்படின்னா முடி, நைடஸ்னா நெஸ்ட். ஸோ அந்த முடி மாட்டிக்கொண்டு நெஸ்ட்ல இருந்து சீல் வருவதை தான் பைலோனெடல் ஆப்சஸ் சைனஸ்னு சொல்கிறோம். இது காமனாக நம்ம உடம்புல எந்தெந்த பகுதியில் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காமன் எதுன்னா 2 பட்டக்ஸ் நடுவில் இருக்கிற அந்த குழி, நேட்டல் கிளெப்ட்னு சொல்லுவோம். இங்கே தான் காமன். அடுத்தது அக்கிள் பகுதியில் வரலாம். அடுத்து தொடை பகுதி, கிராயின் ரீஜனில் வரலாம். அண்ட் விரல் இடுக்குகளில் வரலாம். ஓகே, யாருக்கெல்லாம் இது காமனாக வரலாம்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் பியூபர்ட்டிக்கு அப்புறம் தான் இதை நம்ம பார்க்குறோம் இந்த டிசீஸ். அடுத்தது ஒபிசிட்டி, உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு இது காமன். மூன்றாவது அதிக நேரம் உட்கார்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு இது காமன். மோஸ்ட்லி டிரைவர்ஸ்க்கு வரும். அதனால தான் இதுக்கு கேப் டிரைவர்ஸ் டிசீஸ்னு இன்னொரு பேரும் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, துணிகளில் உராய்ந்து ஃப்ரிக்ஷனால முடி ஸ்கின்னுக்குள்ள குத்திட்டு போயிடுது. இதனால பஸ் ஃபார்ம் ஆகுது. 4வது முடி திருத்தம் செய்கிறவங்களுக்கு முடி வெட்டும் போது விரல் இடுக்குகளில் அந்த முடி மாட்டிக்கும். அதாவது இது பார்பஸ் டிசீஸ்னு சொல்லுவாங்க. சரி, இதுக்கெல்லாம் என்ன அறிகுறி தெரியும் இந்த டிசீஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் எந்த கட்டியும் இல்லாமல் வலி மட்டும் இருக்கும். ஸ்கின் ரெட்னஸும் இருக்கலாம் கூட. 2வது சின்ன பிம்பிள், அதாவது பரு மாதிரி வரலாம். இது கையில் தொட்டாலே தெரியும். 3வது நீர் கட்டி மாதிரி வரும், சீல் கட்டி அது மாறிடும். இந்த டைமில் தீராத வலி, இன்ஃபெக்ஷனால ஃபீவர் வரலாம். அண்ட் 4வது சைனஸ் ட்ராக் ஃபார்ம் ஆகி அந்த சீல் ஆர் ரத்தம் வெளியே வரும். சில நேரங்களில் பல ஓட்டைகள், பல சைனஸ் பார்க்கலாம். அண்ட் 5வது துர்நாற்றம் வீசும். இந்த டிசீஸ் வந்து நீங்கள் டாக்டர்ஸ்ட்டை போய் காட்டிங்கன்னா அவங்க ஈஸியாக உங்களுக்கு குப்புறப்படுக்க வச்சு டயக்னோஸ் பண்ணிடுவாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுவோம். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் வந்து அது கட்டியோட பஸ்ஸோட வால்யூம் எவ்வளோ, அது எவ்வளோ டீப்பாக ஸ்கின்ல இருந்து இருக்குது, அந்த ட்ராக்கோட லென்த், இது எல்லாமே நம்ம சொல்லிடலாம். ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு இது ஈஸியாக இருக்கும். இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்து வரும்போது இது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா எதுலன்னா, எந்த ஒரு கட்டியும் இல்லாத போது வெறும் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து உங்களுக்கு டாக்டர்ஸ் ட்ரீட் பண்ணுவாங்க. பட் சீல் அதிகமாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி தான் அதை வந்து கரெக்ட் பண்ண முடியும். லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து அதை வைட் எக்ஸஷன் பண்ணி டாக்டர்ஸ் உங்களுக்கு அதை ட்ரீட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. முழுசாக இது சரியாக 4 வாரங்கள் கூட ஆகலாம். சில பேருக்கு இது ரெக்கரன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. சரி, இது வராமல் தடுக்க என்ன வழிமுறைகள் இருக்குன்னு கேட்பீங்க. ஒபிசிட்டி இருக்கக்கூடாது, அதாவது உடல் பருமன் குறைக்கணும், அதிக நேரம் உட்கார தவிர்க்கணும், அந்த இடங்கள்லாம் சோப் போட்டு க்ளீனாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வராது. அடுத்தது ஷேவ் பண்ணி அந்த முடியை அதில் உதிராத மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி பைலோனெடல் சைனஸ் வருவதை நம்ம தடுக்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.